இது புது தகவலுக்காக நான் முபாரக்கு. இது இடம் திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் லெச்வாங்குடி போர்டு நம்பர் 2 அப்படிங்கிறாங்க. அந்த சைடில் நைட் நேரம் ஒரு 8 மணிக்கு ஃபயர் ஸ்பார்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த ஏரியாவில் ஃபுல்லாக ஃபயரு வெடி மாதிரி வெடித்து சவுண்டு ஃபயர் ஆகிட்டு இருந்துச்சு. உடனே தொடர்பு கொண்டு நான் ஃபயர் ஸ்டேஷன் எல்லா இடத்தையும் கான்டாக்ட் பண்ணி சொன்ன வகையில் கூத்தாநல்லூர்லேருந்து எலக்ட்ரிஷியன் அபு என்ற ஒருத்தர் வந்தார். அவரோட ஒரு டீம் ஒரு 7-8 பேர் வந்திருக்காங்க. அவங்க உடனே நைட்டு 8:35 இருட்டில் அந்த மெயின் லைனை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே மரத்தில் ஏறி சரி பண்ணிகிட்டு இருக்காங்க. கடுமையான லேசான மழை, ரொம்ப டேஞ்சரான ஒர்க்கு. இருட்டு தன்னுடைய உயிரை பணைய வச்சு அதில் வேலை பார்க்குறாங்க. மக்களுடைய சேவையை குறிக்கொண்டு செய்கிறாங்க. அவங்க ரொம்ப வாழ்த்துக்கள். அவங்க அதை கூப்பிட்ட குரலுக்கு முடியாத அந்த பிள்ளைங்க நின்று பாடுபடுறாங்களே. கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் நிற்கிறாங்க. எல்லாமே கவர்மெண்ட் ஸ்டாஃப். அதில் அந்த பையன் அபுங்கிறவர் தான் ஃபஸ்ட்டு வந்தார். அவர் எல்லாத்தையும் உடனே டேக்கப் பண்ணிக்கிட்டார். அந்த டீம் நிற்கிறாங்க. அவங்கள அப்படியே ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க. அவங்க இங்கே நிற்கிறாங்க. பாக்கி எல்லாம் வந்திருக்காங்க. பரவாயில்ல, இவங்க பண்ணிய சேவைகளுக்கு பாராட்டுகள். மனதார பாராட்டுறேன். மக்கள் எந்த நேரமும் மக்களுடைய தேவைகள் தான் குறிக்கோள்னு சொல்லிட்டு உழைக்கிறாங்கல்ல, அவங்கள எப்போதும் பாராட்டணும். தன்னுடைய நேரத்தில் வேறு டியூட்டி இல்லை, அந்த நேரத்துலேயும் நின்று வேலை ஏறி மரத்து மேலே ஏறி ஃபுல்லாக மெயின் ஆஃப் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுறாங்க. நம்மளே அவங்க நமதுக்கு சொல்கிறாங்க அவ்வளோ டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு. எலக்ட்ரிக் ஒயர் அருந்து விழுந்துச்சுனாக்கா அது ஆபத்தாக போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல நிற்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அவங்க அந்த போர்டை வச்சு இழுத்துக்கிறாங்க. ஃபுல்லாக நின்று மரத்து மேலே நின்று இழுக்கிறாங்க. அப்படியே அதை ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். அப்படியே ஃபுல்லாக ஸ்பார்க் ஆகுது. நெருப்பு கொட்டுது. அப்படியே வெடிக்கிற மாதிரி வெடித்து கொட்டுது. அந்த இதில் நின்று 8:35 8:40 மணி இந்த பணி செய்கிறாங்கல்ல, இவர்களை பாராட்டணும். எப்போதுமே மக்களுடைய சேவை, அவங்களுடைய கவர்மெண்ட் வேலையாக இருந்தாலும் துணிச்சலாக சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போட்டு தூங்கலாம். அது இல்லாமல் நிற்கிறாங்கல்ல, அவங்கள எப்போதும் அவங்க செய்யக்கூடிய சேவையை பாராட்டணும். அது தம்பிகள் கிட்டத்தட்ட 7-8 தம்பிகள் வந்திருக்காங்க. எல்லாமே அதனுடைய சூப்பர்வைசர் வந்திருக்கார். அவர் பேர் தெரியல, சூப்பர்வைசர் நிற்கிறார். அதில் எல்லோரும் நிற்கிறாங்க, மக்கள் நிற்கிறாங்க. ஸோ வாழ்த்துக்கள். மக்கள் செய்கிறாங்க, சேவை செய்கிறவர்களை வாழ்த்துவோம். இவங்க நீடு வாழணுன்னு சொல்லிட்டு வாழ்த்துவோம் எப்போதுமே. இந்த வாழ்த்துக்களுடன் நான் முபாரக். 4 நண்பர்கள் பார்க்குறிய, யாருடைய பேரும் இல்லை. அவங்க எல்லாமே வண்டி ஃபுல்லாக எல்லாமே ரோட்டை போட்டு அடைச்சிட்டு அவங்க நின்று வேலை பார்க்குறாங்க. ஃபுல்லாக இந்த சைடில் எல்லா சைடில் நிற்கிறாங்க. ரோட்டை மக்கள் யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நின்றுட்டு ஒரு 5 பேர் 4 பேர் 5 பேர் நின்று அந்த போஸ்ட்டே இழுக்கிறாங்க. அப்படியே போஸ்ட்டு இழுத்து சரி பண்ணுறாங்க. மேலே ஏதோ கப்பு உடஞ்சிருச்சான், அந்த கப்பையும் சரி பண்ணுறாங்க. கழட்டி வேலை பார்க்குறாங்க. இருட்டில் எந்த அடிப்படையில் வெளிச்சம் இல்லாமல் எப்படி நிற்கிறாங்கன்னு தெரில. இதில் தலையில் லைட்டை கட்டிட்டு வேலை பார்ப்பாங்க. அந்த மாதிரி கூட பார்க்கலாம். அது இல்லாமல் இருட்டிலே போய் பார்க்குறாங்க. அது கீழேருந்து டார்ச் அடிக்கிற வெளிச்சத்தில் நின்று வேலை பார்க்குறாங்க. அவங்களுடைய திறமையை பாராட்டுவோம். இருந்தாலும் கூட அது அவ்வளோ சேஃப்டி இல்லை. ஏன் தமிழ் எலக்ட்ரிக் போர்டு இதெல்லாம் சரி செஞ்சு கொடுக்க மாட்டேங்குது அவங்களுக்குன்னு தெரில. ஏண்டா தன்னுடைய உயிரை பணையம் வச்சு வேலை பார்க்கக்கூடிய சகோதரர்களுக்கு பாராட்டுன்னு செய்யணும். அவங்களுக்கு தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கணும். இங்கே கீழே நின்று போர்டு லைட் அடிக்கிறாரு. இந்த லைட்டுடைய வெளிச்சத்தில் தான் அவர் வேலை பார்க்குறாரு, மேலே வேலை பார்க்குறாரு. ஓகே, இந்த சகோதரர்கள் ஃபுல்லாக நின்று வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு நன்றி. அதில் தம்பி அபுங்கிற பையன் ஃபாஸ்ட்டாக ஒடியாந்தாப்புல, அவருக்கு நன்றி, வாழ்த்துக்கள். இப்போ ராஷிக்கு நிஷாத், ஓகே வாழ்த்துக்கள் தம்பி. உங்கள் இபி வேலை பார்க்குறாங்க நைட் நேரத்தில். ஃபயருன்னு சொன்னோன்னே உடனே வந்துட்டாங்க, ஃபாஸ்ட்டாக வந்துட்டாங்க. ஆனால் வாழ்த்துக்களுடன் நான் முபாரக். மீண்டும் நன்றி. இபி போர்டுக்கும் இது வேலை பார்த்த பிள்ளைகளுக்கும் மிக்க நன்றி. மசீன் முகமது, வாழ்த்துக்கள் தம்பி. மழை பெஞ்சதுலையா இல்லை எதனால் ஸ்பார்க் ஆகுச்சுன்னு தெரில. அந்த மரத்தில் இருக்கக்கூடிய கப்பு வீணாக போயிடுச்சுங்கிறாங்க. அந்த கப்பை கழட்டி வேலை பார்க்குறாப்புல பாருங்கள். அது மேலே நின்று வேலை பார்க்குறாப்புல. மழையும் லேசாக தூருது, அதுலேயும் துணிச்சலாக நின்று வேலை பார்க்குறாப்புல. ஓகே, வாழ்த்துக்கள். அவங்கள பாராட்டுவோம், எப்போதுமே பாராட்டும். வாழ்த்துக்கள், நன்றி. இப்போ பஸ்ஸு போகுது, எல்லாமே போகுதா. அவங்க போர்டை இழுத்து வச்சு வேலை பார்க்குறாங்க ஃபுல்லாக அதிகாரிகள். அதில் நிற்கக்கூடிய இந்த ப்ளூ ஷர்ட்டு, அவர் தான் அபு, அவர் பேர் அபுன்பாங்க. ஓகே, கே மமானுல்லா, ஓகே வாழ்த்துக்கள், சந்தோஷம். பாருங்கள், இது லெச்வாங்குடி செல்வி தியேட்டர், வவுசி காலனி, வவுசி நகர் பக்கத்தில், அந்த இடத்துல இங்கே பக்கத்தில் பார்க்கக்கூடிய ஒரு அம்மா, அவங்களே லொக்கேஷன் சொல்லிடுறாங்க. ஓகே, வாழ்த்துக்கள், நன்றி.